ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். வரக்கூடிய 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்களை 12 ராசிகளுக்குமாக இப்போது நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய 2024 ஆங்கில புத்தாண்டு 1/1/2024 வருது. அந்த புத்தாண்டு பலனை தான் நான் 12 ராசிகளுக்கும் விரிவாக சொல்ல போகிறேன். 2024 புத்தாண்டு பலன்களை முதல்ல பொது பலனாக சொல்லி, நாட்டுக்கு என்ன நேரம், பொதுவாக உலக மக்களுக்கு என்ன நேரம், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா கவனமாக நீங்கள் கேட்டு நான் சொல்கிறத பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஜனவரி முதல் டிசம்பர் வரை, முதல் மாதம் ஜனவரி. எப்படி 12 ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனம் வரன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி மாதங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை சொல்லப்படுது. இந்த ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கு உண்டான பலன்கள் தான் இதில் அடங்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1/1/2024 அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா பிறவின்னு ஒன்று தான் வருது, வாழ்வின்னு ஒன்று தான் வருது, மொத்த கூட்டுத்தொகையும் ஒன்று தான் வருது. அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு. இந்த வரக்கூடிய வருடம் சூரியனோட ஆதிக்கம் பெற்றிருக்கு. அன்றைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை. திங்கட்கிழமை யாருக்குரியது? சந்திர கிரகத்துக்குரியது, சந்திரனுக்குரிய கிரகம். அப்போது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே வலிமை பெற்றதா இந்த ஆண்டு விளங்க போகுது. அன்றைய திதி என்ன? பஞ்சமி திதி, தேய்பிரை பஞ்சமி, கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்று பஞ்சமியும் இருக்கிறது, சஷ்டியும் இருக்கிறது. அந்த இரவு புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா, 12 மணி, அப்பொழுது பஞ்சமி திதி இருக்கிறது. அடுத்த நாள் சூரிய உதயத்திற்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் பகலிலிருந்து சஷ்டி திதி ஆரம்பிக்கிறது. அப்போது 2 திதியும் ஒன்றாக வருகிறது. அதற்கு அதிதி என்று சொல்வார்கள். அன்றைய நட்சத்திரம் மகம். மகம் நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய அம்சமாக சிவனையும், சந்திரனுடைய அம்சமாக சக்தியும் நம்ம கண்டிப்பாக வழிபடணும். அந்த சிவசக்தி தத்துவமான வடிவமான அந்த அர்த்தநாரீஸ்வரர் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா நலமும் நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுடைய நட்சத்திரம். அந்த மகத்துக்கு அதிதேவதை சுக்கிரன் சொல்லப்படுது. அப்போது அடுத்த வருடம் இந்த 2024 ஆசை இல்லாமல் பேராசை எல்லோரும் மக்கள் மனதிலும் வரப்போகிறது. பஞ்சம் பட்டினி தலை விரித்தாடப் போகிறது. புயல் காற்று மழை ஓங்கி வீசப்பட போகிறது. நிலநடுக்கம் ஏற்பட போகிறது. நீரால் கிருமிகள் பரவும் அபாயம் இருக்கிறது. அண்டை நாடுகளுடன் போர் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே நடக்கும். என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே, பயமாக இருக்க, எல்லாமே ஒன்று நல்லதாகவே எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம். எப்பயுமே நல்லதை முதலில் சொல்வது, கெட்டதை பின்னால் சொன்னால் எல்லோருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த புதன் கிரகமும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சாதகமான இடத்தில் இருப்பதால் புதனுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க. 9 கிரகத்திலேயே புதனுக்கு மட்டும்தான் ஒத்து போகக்கூடிய கிரகம் சொல்லுவாங்க. அட்ஜஸ்டபிள் பிளானட் சொல்லுவாங்க. அப்போது புதன் கிரகம் மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கணும். யாரோடையும் விரோதம் பண்ணக்கூடாது. வம்பு வழக்குகள் ஆரம்பிக்கும்படி செய்யக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் நம்ம உறவுகள் நட்புகள் நல்லாயிருக்கும், ஊரும் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதும், ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிப்பதும், பொறாமைப்படுவதும் கூடவே கூடாது. பஞ்சம் பட்டினி கண்டிப்பாக வரும். அப்போது உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்பட போகிறது. காய்கறிகள் விலை அதிகரிக்கும். இதில் இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன். இது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த பலன் கிடைக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு வருது. தமிழ் புத்தாண்டு வருவதாலும் பெரிய கிரகமான சுப கிரகமான குரு பெயர்ச்சி ஆவதாலையும் இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள், இந்த ஒரு 3-4 மாதங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் வழி பிறக்கும். கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அண்டைய நாட்டில் வரலாம் போர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ போர் வந்துட்டால் ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்றுமதி இறக்குமதி கண்டிப்பாக பாதிக்கப்படும். போக்குவரத்து தடைபடும். தரைவழி போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படும். இது மாதிரிலாம் நடக்கும். கடுமையான சேதம் ஏற்படும். இதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்கிறோம் இல்லையா, அவங்கக்கிட்டையும் திருப்பி போர் இப்போ நிறுத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கு. அது மீண்டும் தொடரும். இந்த ஒரு 3-4 மாதங்கள் மீண்டும் தொடரும்.
தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அது சீர் செய்யப்படும். இந்த சூரியனும் சந்திரனும் உள்ள விசேஷம் அடுத்த வருடம் வருதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது சூரியனுடைய அம்சம் வட இந்தியாவில் பிரதிபலிக்கும், சந்திரனுடைய அம்சம் தென்னிந்தியாவில் பிரதிபலிக்கும். இது ஏன்னு சொன்னால் ஜோதிடர்கள் ஆன்மீக பேரவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வட இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியன் அவங்களாம் வந்து கடைபிடிக்கிறது சூரியனை வச்சு தான் ஜோதிடம் கணித்து பார்ப்பாங்க. அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கவங்க சந்திரனை வச்சு தான் பார்ப்பாங்க. அதனால தான் அந்த வட இந்தியாவுக்கு சூரியனும் தென்னிந்தியாவுக்கு சந்திரனும் அப்போ ரெண்டும் சேர்ந்து தான் அடுத்த வருஷமாக சொல்லப்படுது. அதனால் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக வழிபடணும்னு சொல்லி 2024 ஆங்கில புத்தாண்டுகள் பலன்கள் தான் சொல்லிட்டு வரேன். இப்போது அந்த வகையில் சிம்மராசி பற்றி தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகள் வகையில் அடுத்தது இப்போ நான் சிம்மராசி பற்றி சொல்ல போகிறேன். சிம்மராசிக்காரங்களுக்கு 2024 எப்படி இருக்கும், எந்த பலன்கள் நடக்கும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம், எந்த இறை வழிபாடு வச்சா நல்லதாக இருக்கும், எந்த ஒரு விஷயத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம், இது மாதிரிலாம் தான் முக்கியமான விஷயங்கள். வழிகாட்டி தான், ஜோதிடம்ன்றது வழிகாட்டி தான். நம்ம வழி காட்டும்போது அதை நம்ம கரெக்டாக அந்த வழியில் போனீங்கன்னா கண்டிப்பாக இலக்கை அடைஞ்சிடலாம். இல்லைன்னா தான் வழி மறந்து போயிடும், தப்பி தவறி போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த ஆன்மீகத்தில் இந்த ஜோதிடம்ன்ற கலை வந்து எல்லாருக்கும் வழிகாட்டியே விளங்குது. அது உண்மைன்றவங்களுக்கு கண்டிப்பாக உண்மை தான். ஜோதிடம் உண்மை தான். அதை கரெக்டாக சொல்லி கரெக்டாக வழிபாடு நடத்தினீங்கன்னா நிச்சயமாக 100% உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்னுடைய குருநாதர் என்ன பண்ணுவானிக்க. ஓம் குருப்யோ நம நற்பவி நற்பவி நற்பவை ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மாதன மகாகாலை வணங்க. ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். சிம்மராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நிதானம், பொறுமை, நம்பிக்கை கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு. இந்த 3மே வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் 2024 வருடத்தை கடந்து போக முடியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் வந்து அவ்வளோவா சரியாக சொல்லப்படலை. அதனால் கோச்சார பலன்களும் வந்து கொஞ்சம் மாறி மாறி தான் வரும். அதுவும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தசாபுக்தி பலன்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அதன் மூலியமாக நல்ல விஷயம் நடக்கும், நல்ல ஏற்றம் பெறுவீர்கள். இது எதுவுமே சரியில்லைனா கூட இறை வழிபாடு இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறோம், ஜோதிடன்றது வழிகாட்டின்றது பயப்படுறதுக்கூடியதில்லை. அதாவது கிரகங்கள் சரியில்லை, நம்ம தெய்வத்தை தான் பிடிச்சிக்கணும். இப்போ ஒருத்தர் சரியில்லைன்னா இன்னொருத்தர் போகும், ஒரு கதவு முன்னா இன்னொரு கதவு திறக்கும். அதுதானே உலகத்துடைய தாத்பரியம். அதனால் எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் சிம்மராசிக்காரங்க அவங்க பொதுவாகவே எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்க ராசியோட தன்மை அது. நல்ல குணம் இருக்கும். கோபம் இருக்கிறது தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கோவப்படுவாங்க, ஆத்திரப்படுவாங்க, ஆனால் நல்ல குணம் இருக்கும். அடுத்தவங்களை உதவி பண்ணுன்ற எண்ணம் இருக்கும். பெரியவங்களை மதிப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு தடவை அனுபவப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக திருப்பி இது கண்டிப்பாக இது மாதிரி வந்திருக்கு, நம்ம இனிமேல் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் இப்போ நான் சொல்கிற பலன்களை கடைப்பிடிச்சு வந்தீங்கனாலே கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில். உங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரையும். கொடுக்கல் வாங்கல், கணவன் மனைவி உறவு இதெல்லாமே வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் உண்டு பண்ணும். நீங்கள் ஒன்று பேசுவீங்க, அவங்க ஒன்று பேசுவாங்க. பெரும்பாலுமே கொடுக்கல் வாங்கல தான் பிரச்சனை வரும், உங்களுக்கு நிறைய வரும். இது இல்லாமல் எதிர்பாராத கண்டம் சொல்லும்போது வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் ஏற்படும், கொஞ்சம் உறவு வகையிலையும் ஏற்படும் பிரச்சனைகள். அது இந்த கொடுக்கல் வாங்கல தான், பெரும்பாலும் கொடுக்கல் வாங்கல தான் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பே இருக்குது. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் கொடுக்கறது கரெக்டாக கொடுத்து வாங்கிக்கணும். இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அதை கரெக்டாக இந்த ஒரு நாள் ஆகும், உடனே அவசரமாக என்னால் முடியாது அப்படின்னு உண்மையை சொல்லிடணும். அது சொல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், நான் தரேன்னு சொன்னால் தான் அது லேட் ஆகும்போது அவங்களுக்கு மனஸ்தாபம் வருது. ஒருத்தருக்கு மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு. அதே மாதிரி கணவன் மனைக்குள்ளே அவங்க எதாவது கேட்டாங்கன்னா என்னால் முடியல, அப்புறமா தான் வாங்கி தர முடியும் அப்படி சொல்லிடுங்க. கண்டிப்பாக நீ கேட்டல, நான் கண்டிப்பாக வாங்கி தரேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லி நாள் கடத்தாதீங்க. அப்போது நாள் கடத்தும் போதும் வாய்தா போடும் போதும் கண்டிப்பாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால தான் அந்த கருத்து வேறுபாடு. இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ நான் சொல்லும் போதே நோட் பண்ணி வச்சுங்க. அப்போது இனிமேல் அந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா முன்னெச்சரிக்கையாக நடக்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக சிம்மராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பெரியவங்களை வந்து ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு பெரியவங்க ஆசீர்வாதம் வேணும். நீங்கள் இந்த கண்டிப்பாக உங்களுக்கு எப்பவுமே நேரம் சரியில்லை, கிரக சூழ்நிலை சரியில்லைன்ற போது இறை வழிபாடு கண்டிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். இறை வழிபாடு கண்டிப்பாக வைத்துக்கணும். சிவன் ஸ்தலம்லாம் போயிட்டு வரலாம். பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படி போயிட்டு வாங்க. இல்லைனாக்கா பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 278 சபஸ்தலங்கள் சிவஸ்தலங்கள் சொல்லப்படுது. அந்த சிவஸ்தலங்கள் போயிட்டு வாங்க. சிவனும் சக்தி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் வந்து நிறைய பிரதோஷ வழிபாடில் கலந்துங்க. சிவனுக்கு பிரதோஷம் ரொம்ப விசேஷமான சொல்லப்படுது. பிரதோஷத்துக்கு விரதம் இருங்க. சிம்மராசிக்காரங்க எப்பயுமே பிரதோஷ வழிபாடு பண்ணால் நல்லது. அதில் விரதம் இருந்து செஞ்சால் ஆனந்தாலும் பெண் வந்தாலும் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். நல்ல விஷயங்கள் தான் நடந்து வரும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் சிம்மராசிக்காரங்க பெண்கள் பார்த்திங்கனாக்கா, அவங்களுக்கும் நீங்கள் எந்த விஷயமும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் பழகிற அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க, பழகிறவங்க, உறவினர்கள், நட்பு வகையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு முன்னாடி சொல்லக்கூடாது. ரகசியமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை வெளியே சொல்லக்கூடாது. நன்மை நடந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது. அப்போ எப்படி அப்படின்னு கேட்பீங்க. முக்கியமான ஆளுகிட்ட உங்கள் மேலே நன்மை அக்கறை உள்ளவங்ககிட்ட சொல்லுங்கள். இவங்ககிட்ட சொன்னால் நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட சொல்லலாம். அவங்க இன்னொருத்தர் சொல்லி உங்களுக்கு உதவி பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுதான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் சிம்மராசிக்காரங்க பக்குவமாக இருந்துக்கணும். பெண்கள் ரொம்ப கண்டிப்பாக பக்குவமாக இருந்து வரணும். கொஞ்சம் உங்களுடைய ஆசைகள்லாம் அடக்கி வச்சுங்க. தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேணாம். வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கிக்கோங்க. தேவையில்லாத பொருட்கள் வேண்டாம். அப்புறம் வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நேரம் நசல் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் நல்ல நேரம் கண்டிப்பாக வரும். நல்ல நேரம் கண்டிப்பாக வரும். அப்போ வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்ற மனப்பக்குவத்தை கொண்டு வாங்க. கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க ஜெயிச்சிருவீங்க. இந்த 2024 கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக சிம்மராசிக்கார கலைஞர்கள் பார்த்திங்கனாக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு தான் வாய்ப்புகள் வரும். ஒரு சில பேருக்கு வராது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுபவம் உள்ளவங்க, கலைத்துறையில் வந்து ரொம்ப நாள் நீண்ட நாளமாக இருந்தவங்களுக்கு தான் அந்த வாய்ப்புகள் வந்துன்னு இருக்கும். புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பழமையாக இருக்காங்க இல்லையா, அவங்க சீனியர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அவங்க சீனியர் தானே, அவங்களோட நெருங்கி நட்பு வச்சுக்கணும். அவங்கள தொடர்ந்து போய் பார்த்துட்டு வரணும். மனசு தளராமல் பார்த்துட்டு வரணும். அவங்க மூலிமா உதவி கேட்கணும். இது மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் உண்மை. அதே மாதிரி அரசியல்வாதிகள் பார்த்திங்கனாக்கா, சிம்மராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் ரொம்ப பக்குவமாக இருக்கணும். எடுத்தங்கவுத்துன்னு பேசக்கூடாது. யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவங்க மரியாதை கொடுக்கணும். பயப்படுற இடத்துல பயப்படணும். தைரியமாக இருக்கல தைரியமாக இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த அரசியல் செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கும். கிடைக்காம போகாது. கண்டிப்பாக கிடைக்கும். அது மூலிமா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இதெல்லாம் நடக்கும். அப்போது அதுக்கும் நீங்கள் ஓய்வு இல்லாமல் உழைக்கணும். சுறுசுறுப்பாக இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அடுத்ததாக சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த விவசாயிகள் பார்த்திங்கனாக்கா, சிம்மராசிகளில் பிறந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் அது மாதிரி தான் வர வாய்ப்பை தட்டி கழிச்சிருவாங்க. ஒருத்தருக்கு உதவி பண்ணாமல் இருப்பாங்க. கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பாங்க. ஐயோ அவ்வளோதான் வாழ்க்கையே போயிடுச்சா அப்படின்னாலாம் நினைப்பாங்க. அப்படின்னா நிற்கக்கூடாது. தைரியமாக இருந்து, துணிச்சலோடு இருந்து, உங்களுடைய துறையில் நீங்கள் ஈடுபட்டு அடுத்தவங்களோட உதவி கேட்கலாம், தப்பு கிடையாது. உண்மையை சொல்லணும். கொஞ்சம் சிம்மராசிக்காருக்குமே கொஞ்சம் இறங்கி போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. நீங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு நேரம் கஷ்டமான நேரம், கிரகங்கள் சூழல் சரியில்லும் போது கொஞ்சம் இறங்கி வரனாலும் தப்பு கிடையாது. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் உதவி கேட்கலாம். அப்போல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த சிம்மராசிக்கார விவசாயிகள் வந்து முன்னேற்றம் அடைவாங்க. 4 பேரோட உதவி கிடைக்கும். தன்மானத்தை கொஞ்சம் இழந்தாலும் பரவாயில்ல. கஷ்டமான நேரத்தில் நீங்கள் முன்னுக்கு வரணும். நீங்கள் உழைக்கணும், உயர்வுக்கு வரணும். அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துட்ட பிறகு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க. உங்கள் மூலிமா நிறைய பேர் உதவி கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டங்களை கொஞ்சம் நல்லபடியாக நகர்த்தி போகிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு, புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயிகளுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததாக சிம்மராசியில் பிறந்த மாணவிகள் அவங்களுக்கும் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. அப்போ தான் மனசில் நிற்கும். கொஞ்சம் உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு உடனே திருப்பியும் அந்த படிப்பில் கவனம் செலுத்தி, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செய்யணும். மற்ற விஷயத்தில் கவனத்தை செலுத்த வேணாம். இதுமாதிரி படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. போட்டி பந்தயம்லாம் கவனம் செலுத்த வேணாம். அதில் வந்து கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கட்டும்னா போட்டோம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஐயோ அவங்க இப்படி வாங்கிட்டாங்களே, இவங்க இப்படி வாங்கிட்டாங்க. உங்களுக்கு ஒரு நேரம் வரும். கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வாங்குவீங்க. அது மனசில் நினச்சிங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எண்ணம் போயிடும். படிக்கின்ற எண்ணம் மட்டும்தான் வரும். அப்போது கண்டிப்பாக படிச்சுட்டு வாங்க. நல்ல நிலைமைக்கு வருவீங்க. படிச்சுட்டு தேர்ச்சி அடைஞ்சால் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும்.
உங்களுக்கு பெற்றோர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அது மனசில் நினச்சிங்க. அது மட்டும் பண்ணிட்டு வாங்க, மற்ற வகையில் கவனம் செலுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா சிவஸ்தலங்களும் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக செய்யணும். சிம்மராசியில் பிறந்தவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணணும். முறைப்படி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஐயோ சூரிய நமஸ்காரம்னா பெரிய கம்பசூத்திரம், நம்ம முறைப்படி பண்ணணும், அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. மேலே நேராக போங்க, மொட்டை மாடிக்கு போங்க. வீட்டில் இருந்தால் மொட்டை மாடிக்கு போங்க. இல்லை மொட்டை மாடியில் போக முடியலை, வெளியே வந்து உங்கள் வீட்டு வாசலில் என்னன்னாலும் சூரியன் தெரியுதுன்னா அங்கே நின்றுங்க. கிழக்கில் உதிக்கிற சூரியனை பார்க்கணும், அவ்வளோதான். பார்த்துட்டு ஓம் ஸ்ரீ ஆதித்தாய நமக, அவ்வளோதான். 21 தடவை சொல்லணும், 21 தடவை சொல்லணும். சொல்லிவிட்டு ஒரு 3 சுற்றுங்க, தலைக்கு மேலே கை வச்சுக்கிட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு. இதான் சூரிய நமஸ்காரம். இது பண்ணிட்டு இன்னைக்கு போய் நல்லா இருக்கணும்னு மனசில் நினச்சிங்க. சூரியனாருன்னா வணங்க. ஏன்னா அவர் தான் பகல் பொழுதை ஃபுல்லாக பார்த்துக்கிறவர், இரவு பொழுதை பார்க்குறவர் சந்திரன், பகல் பொழுதை பார்க்குறவர் சூரியன். அதனால் நான் சூரிய அம்சத்தில் பிறந்தனால அந்த சூரிய வழிபாடு கண்டிப்பாக வச்சுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. பெரியவங்களை கண்டா மதித்து அவங்களோட சொல்படி நடங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்களா நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் போய் நல்ல விஷயம் தான் நடக்கும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு உங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எங்கே வேணாலும் இப்போது கோவிலெல்லாம் வந்து நிறைய இந்த ஓமம் வளர்த்து பூஜை பண்ணுவாங்க. நெருப்பு தீ வரும். அந்த சம்மந்தப்பட்ட விழாக்களில் கலந்துங்க. அங்கே கலந்துக்கிட்டு அந்த ஓமத்தில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அங்கே போடலாம். எப்படி பிரதோஷத்துக்கு வந்து சிவ வழிபாடுக்கு அபிஷேகத்துக்கு பொருள் கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி ஓமத்தில் நடக்கும்போது அந்த ஓமத்துக்கு உண்டான பொருளை நீங்கள் கொடுக்கலாம். அது கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓமத்தில் போடும்போது உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். பெரும்பாலும் அந்த வஸ்திரம் மாதிரி கொடுக்கலாம், பழங்கள் இது மாதிரிலாம் கொடுத்துட்டு வரலாம். இது மாதிரி கொடுத்துட்டு வந்தால் உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து இரட்டிப்பாகும். ஓமத்தில் போடும்போது அந்த இறைசக்தி மேலேருந்து வாழ்த்தும். அந்த ஓமத்துலேருந்து அந்த இறைசக்திக்கு காற்று மூலிமா பரவும். அதுக்கு அக்னி ஸ்வாகான்னு எதுக்கு சொல்கிறோம்? ஸ்வாகானா அது போய் கொண்டு போய் சேர்க்கறது. அந்த அக்னியுடைய மனைவி பேர் தான் ஸ்வாகான்னு பேர். அவங்கள சொல்லும்போது அந்த ஸ்வாகா தான் நம்ம ஹோமத்தில் போகிற பொருளுடைய தன்மையை, அதனுடைய சக்தியை வந்து மேலே கொண்டு போய் சேர்ப்பாங்க, மேலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ இறைசக்தி அந்த சக்தியை பெற்று நம்மளுக்கு அருளை வாரி வழங்கும். எப்படி நம்ம ஒரு கோவிலில் ஒரு சிலை வச்சு வழிபடணும்னா அதுக்கு கீழே யந்திரத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு மூலமந்திரம் சொல்லி அந்த அந்த இவ்வளோ உருன்னு இருக்குது, அந்த உருலாம் ஏற்று பண்ணும்போது அந்த சிலைக்கு அந்த அருள் கிடைச்சி வர பக்தர்களுக்கும் அருள் கிடைக்கும். அது மாதிரி தான் இந்த ஓமத்தில் பண்ணுறதும். அப்போ அந்த ஓம பூஜைலாம் நிறைய கலந்துங்க. நீங்களே சொந்தமாக வசதி இருந்தால் ஓரளவுக்கு வீட்டில் ஓம பூஜை பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும். இது இல்லாமல் தான தர்மங்கள் நல்லா கேட்டுங்க. தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் எல்லாருக்கும் வந்து உணவு மட்டும் இல்லை, உணவு வகைகள், பொருட்கள் எல்லாம் கலந்து கொடுக்கணும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் உணவு மட்டும் இல்லாமல் இப்போ சாப்பாடு எல்லாமே கொடுப்பாங்க. சாப்பாடு தண்ணி எல்லாருமே கொடுப்பாங்க. அது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஒரு குடை இல்லையா, அவங்க குடை வாங்கி கொடுங்க. செருப்பு இல்லையா, செருப்பு வாங்கி கொடுங்க. இப்போ மழைக்காலம் அப்படின்னாக்கா குடை வாங்கி கொடுக்கலாம். பனிக்காலம்னா போர்வை வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பொருட்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி பல வகையிலும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்திங்கன்னா அதுவும் ஒரு தான தர்மம் தான். அது வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சிவ வழிபாடு வச்சுங்க. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் வழிபாடு, ஒரு 11 பிரதோஷம் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்து ரொம்ப நல்லது. தொடர்ந்து பண்ணலாம். குறைஞ்சது 11 வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க இந்த 2024 வருஷத்தை நல்லபடியாக நடந்து போயிடுவீங்க. எல்லா நாளும் போய்ட்டு வாழ்வீங்க. உங்களுக்கு இறை நம்பிக்கை மனசில் கொண்டு வந்துடுங்க. அப்படி வராத பட்சத்தில் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த இறை நம்பிக்கை, இறை சிந்தனை கண்டிப்பாக வரும். ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது தான், ஒரு இடத்துக்கு தொடர்ந்து போயிட்டு வந்தோம்னா அங்கே உள்ள அட்மாஸ்பியர், அந்த சூழல் இல்லையா, சூழல் சொல்கிறோம் இல்லையா, அந்த சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ அடிக்கடி கோயில் போனீங்கன்னா கண்டிப்பாக சாமி கும்பிட்ற எண்ணம் வரும். அவங்க உட்காந்து தியானம் பண்ணணுன்ற எண்ணம் வரும். நம்ம இறைவன்கிட்ட கேட்கணுன்ற எண்ணம் வரும். பெரும்பாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் கேட்கணுன்ற எண்ணம் வரும். கேட்டால் தான் கிடைக்கும். அழுத பிள்ளை தான் என்ன பண்ணும்? பால் குடிக்கும். அது மாதிரி தான். அதனால் நீங்கள் வாயுள்ள பிள்ளை தான் பழிச்சிக்கும். அது மாதிரி நீங்கள் இந்த சிம்மராசிக்காரங்க இது நான் சொன்ன இல்லை வணங்கி இறை வழிபாடு பண்ணிவிட்டு தான தர்மங்கள் பண்ணிவிட்டு எல்லா விஷயத்திலும் ஈடுபட்டு முயற்சித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு 2024 உங்களுக்கு கஷ்டமான காலமாக இருந்தாலும் அதை கடந்து வந்துடுவீங்க. உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% பலன் கண்டிப்பாக இருக்குது. அதனால் கவலைப்பட வேணாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாராய்ப்பை நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மிகே சண்டகஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகியர் பருவன கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.